இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி எண்டில் இருக்கிறோம். ஸோ பிப்ரவரி முதல் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியங்கிரி நடை வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மே எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு நம்ம நடை ஓப்பன் இருக்கும். மேலே நம்ம போய் பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மழைக்கான வாய்ப்பு வந்து நம்ம வெள்ளியங்கிரி மலையில் வந்து குறைவு தான். ஸோ பெஸ்ட் டைம் வந்து நம்ம வெள்ளியங்கிரிக்கு ஆண்டவரை பார்க்குறதுக்கு போகிற பெஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதம் தான் சொல்லுவேன். ஸோ ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பசலன மழை நம்ம கொங்கு மண்டலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நம்ம மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மழை அதிகமாக வரக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஏப்ரல் மே மாதங்களில் ஸோ மேலே செல்லும் பொழுது உங்களுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக வந்து நீங்கள் ரெயின் ப்ரொடக்டிவாக வந்து ஜர்க்கின்ஸு அம்பலாஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. ஃபுட்டு மெட்டீரியலும் மேலே போகும்போது எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டே டைமில் ஏறிட்டு இறங்கிடுங்க. நைட் டைமில் ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்பவே சில்னஸ் அதிகமாகும். பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு மழை இருக்காது. பிப்ரவரி மாதத்தில் மோஸ்ட்லி இருக்காது. பிப்ரவரி மார்ச் மிட்டுக்கு மேலே உங்களுக்கு போகும்பொழுது மழையின் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதிகமாகும் பொழுது இரவு நேரங்களில் தான் மோஸ்ட்டாக வந்து வெப்பசலன மழை இருக்கும். ஸோ வெப்பசலன மழை இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்ஃபார்மாக குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சிட்டு ஒரு 1 ஹவரில் போயிட்டாலுமே குளிர் அதிகமாக இருக்கும். பாஸ்டில் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி குளிர் வந்து மேலே இறந்தவங்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த டைம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வெதர் நம்ம ஃபோர்காஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் வெதர்மன் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாரம் மழை இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அதை செக் பண்ணிவிட்டே நீங்கள் மேலே ஏறுறது பெட்டரான ஆப்ஷன். ஏப்ரல் மே வந்து உங்களுக்கு நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஏன் டிசம்பர் ஜனவரி ஏன் வந்து நம்மளுக்கு நம்ம இப்போ அளவு பண்ணி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணினா உங்களுக்கு சில்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆல்டிடியூட் வந்து உங்களுக்கு 1800 மீட்டர் வரைக்கும் மேலே போகும்பொழுது சில்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கீழேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து 16 டிகிரி அந்த மாதிரிலாம் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும் பொழுது நம்ம மேலெலாம் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். ரொம்பவே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பக்தர்கள்லாம் ஏறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டிசம்பர் அண்ட் ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்தே இந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கம்மியாகிறது அந்தளவுக்கு டிப் ஆகாது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜபிளான டெம்பரேச்சர் இருக்கிறங்காட்டி தான் வந்து பிப்ரவரி மாதம் அலோவ் பண்ணுறாங்க. என்னை கேட்டிங்கன்னா இது பிப்ரவரி மார்ச் வந்து உங்களுக்கு குளிர் வந்து அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் மழையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாதம் தான் சொல்லுவேன். ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் மே மாதத்தில் எடுத்திங்கன்னா லாஸ்ட் இயரில் எடுத்திங்கன்னா 2025 உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மே மாதம் 20th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏன் ஜூன் 1 வந்து அலோவ் பண்ணுறதுன்னா தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும். தென்மேற்கு பருவமழை அங்கே ரொம்பவே தீவிரமாக பெய்யும். ரொம்ப தீவிரமாக பெய்யினா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக பெய்யும். ஒரு சில டயத்தில் 400 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டர் கூட பெய்யற அளவுக்கு ரொம்ப சிவியராக பெஞ்சுனா பெய்யும். ஸோ அப்படி பெய்யும் பொழுது உங்களுக்கு மேலே பக்தர்கள்லாம் செல்லும்போது கன்ஃபார்மாக வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கலாம், வழுக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது இஷ்யூஸ் ஆகலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வர பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் இயர் 2025 மே லாஸ்ட் வீக் போனவங்க 2-3 பேர் இறந்தாங்க சொல்ல போனால். வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நீங்கள் மே மாதம்லாம் போகும்போது பார்த்துட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஃபெப்ரவரி உங்களுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாகவே ட்ரை மந்த் தான். உங்களுக்கு நம்ம ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதமே நல்ல டோட்டலி ட்ரை மந்த் தான். ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ரெயின்ஸ் வர பாசிபிலிட்டி இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்காது. வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிங் ஷவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்தால ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் உங்களுக்கு பாஸ் ஆயிரும். ஸோ மேலே எடுத்துட்டிங்கன்னா 15 to 20 டேஸ் வந்து கன்ஃபார்மாக ரெயின்ஸ் பாசிபிலிட்டி ஹையாக தான் இருக்கும். நம்ம இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் சொல்லுவாங்க. அது மான்சூனுக்குரிய இன்னத்த ஸ்டேஜுங்க. அது காற்று வந்து குவிதல், நம்ம வடக்குலேருந்து வர்ற காற்றும் நம்ம ஈக்குட்டார்லேருந்து இதுலேருந்து வர காற்றும் பார்த்திங்கன்னா அந்த குவிதல் ஏரியா தான் ஐடி சீசன் சொல்லுவாங்க. அந்த குவிதல் ஏரியா வந்து நம்ம மே மிடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துடும். வரும்பொழுது உங்களுக்கு மழை மேகங்கள் வந்து அதிகமாக உருவாகி நம்ம மே மாதம் ரொம்பவே மழை இருக்கும். ஸோ மழை இருக்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து போகிறது பெட்டரான ஆப்ஷன். உங்களுக்கு கடைசி சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏறும்பொழுது ரொம்பவே பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருந்தது. ஸோ நான் 2022 போயிருந்தேன். அப்போவே க்ரௌடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 23, 24, 25 ரொம்பவே க்ரௌட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போயிட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க ரொம்பவே ஏறங்கூட முடியல, எல்லாருமே தள்ளி வேறு அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு சொன்னாங்க. ஸோ இந்த வருடமும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாலாம் வந்து அதிகமாக நம்ம ரீல்ஸ் அந்த மாதிரி வெள்ளியங்கிரி ஷேர் பண்ணும்பொழுது அதிகமாக ரீச் ஆகி அந்த மாதிரி ஆகுது. ஸோ நான் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்து ஏற சொல்லுவேன். நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு மேபி ஒரு நாளைக்கு வந்து மேபி ஒரு 5000 அந்த மாதிரி லிமிட் வச்சுட்டு அந்த அவ்வளோ மக்கள் மட்டுமே அலோவ் பண்ணி நம்ம சேஃபாக எல்லாத்தையுமே இது பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். முடிஞ்சளவுக்கு வீக்கெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வீக்கெண்ட்ஸ் வர ட்ரை பண்ணுவாங்க. வீக் டேஸில் வந்து முடிஞ்சளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து மேபி பெட்டராக இருக்கலாம்.
வனத்துறையுமே இந்த வருஷம் கொஞ்சம் இன்னுமே பெட்டராக நீங்கள் மேலே அலோவ் பண்ணுறதையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து மேலே போடக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நம்ம பொதுமக்களுமே அவேர்னஸோடு நம்ம போடாமல் மேலே இப்போ பிளாஸ்டிக்லாம் போடாமல் வந்தீங்கன்னா வனவிலங்குகள் நம்ம மரத்துக்கு இயற்கைக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். கன்ஃபார்மாக இது நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நம்ம பொதுமக்கள்லாம் உறுதிமொழி எடுத்து நம்ம கவர்மெண்ட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்தால் தான் வந்து நம்ம நேச்சரை வந்து காப்பாற்ற முடியும்.